டே 6 ஆஃப் கலெக்டிங் 1000 ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே நேற்று படித்த எல்லா டாப்பிக்கும் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான நியூ டாப்பிக்கான ஷெடியூலை போட ஆரம்பிச்சிட்டேன். ஷெடியூலில் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். நேற்று வந்து பேங்கிங் நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா நம்ம ஸ்டேட் பேங்க் தான் ஃபஸ்ட் எக்ஸாம் வரப்போது, அதுக்கப்புறம் IBPS, அதுக்கப்புறம் RRB வரப்போகுது. ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் அந்த நியூஸை பார்க்கலாம், நிறைய சேனல்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க, நீங்கள் போய் பாருங்கள். இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு அதை ஃபுல்லாக தரவு பண்ணுறது இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக இருந்துச்சு. இந்த வீடியோ நான் வந்து லாங் வீடியோவை போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று படித்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வந்து ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு, ஏன்னா நேற்று போட்ட ஷெட்யூல் படி இன்னைக்கு ரிவிஷன் பண்ணணும். இங்கிலீஷோட ரிவிஷன் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டாபிக் போயிடலான்னு நான் நோட் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் நேற்று படித்து ஃபுல்லாக ஒரு டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டேன். ஏன்னா கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும், அதனால நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேபிள்ஸ் நேற்று படிச்சதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு இன்னைக்கு புதுசாக 6, 7 ஒரு டைம் நல்லா படிச்சுட்டு அதையும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் என்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஆஸ்பிரண்ட்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்.